இந்த நல்ல அவையை வணங்கி மகிழ்கிறேன். மிக அருமையான ஒரு கருத்தரங்கத்தை சென்னை செம்மொழி தமிழ் ஆய்வு மைய நிறுவனமும் புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனமும் இணைந்து 3 நாட்களாக தமிழ் விழாவாக, கலை விழாவாக மிகச் சிறப்பாக இங்கே நம்முடைய ஆதீனம் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். சங்ககால காட்சிகள் நம்முடைய நெஞ்சங்களிலே நிழலாடுகின்ற வகையில் கருத்துக்களாகவும் காட்சிகளாகவும் காட்டப்பட்ட அந்த மாட்சியினை நான் இப்பொழுது நினைந்து பார்க்கிறேன். புதுக்கோட்டை மண்ணுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்பதை நான் நினைந்து பார்ப்பது மட்டுமன்றி உங்களுக்கு நினைவுபடுத்தவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், புதுக்கோட்டை மண் என்பது இன்று நேற்றல்ல. சங்க காலத்திலேயே மிகச் சிறப்பான புலவர்களையும் மிகச் சிறப்பான அறிஞர்களையும் பெற்ற ஒரு மண் என்பதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். கலைமகளின் பொதுவிருக்கையாக இருந்த இடம் இந்த மண். சங்க காலத்தில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய வெள்ளாற்றுக்கு தெற்கு பகுதியை காநாடு என்றும் வடக்கு பகுதியை கோநாடு என்றும் சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இந்த கோநாட்டு பகுதியிலேதான் ஒல்லையூர் நாடு என்பது இருந்தது என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அந்த ஊர் இப்பொழுது ஒலியமங்கலம் என்று வழங்கப்படுகிறது. ஒல்லையூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் இறந்த போது குடவாயில் தீரத்தனார் என்கிற சங்க புலவர், இந்த புதுகை மண்ணுக்கு சொந்தக்காரர், மிக அருமையான ஒரு புறநானூற்று பாடல். எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் கூட இளையோர் கொய்யார் வளையோர் சூடார் என்று ஆரம்பித்து வல்வேர் சாத்தன் மாய்ந்த பிந்தை முல்லையும் புத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று உருக்கமாக நிறைவு பெறுகின்ற ஒரு அருமையான பாடல், புறநானூற்று பாடல். அந்த பாடல் பிறந்த மண் இந்த புதுகை மண். எரிச்சி என்று ஒரு ஊர் உங்களுக்கு தெரியும். அறந்தாங்கி போற வழியில் இருக்கக்கூடிய ஊர் எரிச்சி. கோநாட்டு எரிச்சலூர் மாடலன் மகனார் மதுரை குமரனார் என்கிற மாண்பு பெற்ற புலவர், சங்க புலவர். பல பாடல்கள், புறநானூற்று பாடல்களை பாடியவர். அவரும் இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு உரிய புலவர். நான் அன்றைக்கே நினைவுபடுத்தினேன். ஒக்கூர் மாசாத்தியார் என்கிற பெண்பால் புலவர், நல்லிசை புலமை வாய்ந்த மெல்லியலார் என்று நாம் போற்றுகிற ஒக்கூர் மாசாத்தியார் என்கிற புலவர் ஒரு வீரத்தாய் தன் மகனை போருக்கு அனுப்புகிற காட்சியை மிக அருமையாக புறப்பாடலிலே நமக்கு தெளிவுபடுத்துகிற அந்த மிக உயர்ந்த கவிஞர் பிறந்த மண்ணும் புதுக்கோட்டை மண் என்பதை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்தி பார்க்க முடியும். தமிழுக்குத்தான் உண்டு. இந்த முத்தமிழ் என்கிற பிரிப்பு கூட நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பிரிப்பு முறை. இன்றைக்கு உலகம் முழுவதும் கல்வியியல் தொடர்பாக எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன. ஆனால் உலகம் முழுவதும் நடைபெறுகிற கல்வியியல் ஆராய்ச்சிகள் ஒரு அடிப்படை கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுகிறது. மனித மூளை என்பது அடிப்படையில் 3 கூறுகளை கொண்டது. ஒன்று காக்னிட்டிவ் டொமைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அதுதான் அறிவு கூறு என்று தமிழிலே நாம் சொல்லலாம். அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சைக்கோமோட்டர் டொமைன் என்று சொல்லுகிறார்கள். மூளையில இந்த 3 கூறுகளும் இருக்கிறது. ஆகவே மூளை வளர்ச்சி என்பது முழுமையாக இருக்க வேண்டுமானால், கல்வித்துறையினுடைய வளர்ச்சி என்பது முழுமையாக இருக்க வேண்டுமானால்,
இந்த மூன்று கூறுகளும் முறையாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் கல்வியியல் ஆய்வுகளினுடைய அடிப்படையாக இன்றைக்கு அறிவியல் ரீதியாக கல்வியியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இந்த காக்னிட்டிவ் டொமைன் என்று சொல்லுகிற அறிவு கூறு அதை வளர்ப்பதற்காகத்தான் இயல் தமிழ். அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லப்படுகிற உணர்ச்சி கூறு அதை வளர்ப்பதற்காகத்தான் இசைத்தமிழ். சைக்கோ மோட்டர் டொமைன் என்று சொல்லப்படுகிற முயற்சி கூறு அதை வளர்ப்பதற்காகத்தான் நாடகத்தமிழ். தமிழை மற்ற மொழிகளிலே இந்த கூறுகள் உண்டு என்றாலும் இப்படி முத்தமிழாக பிரித்து முத்தமிழ் முத்தமிழ் என்று முழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு அறிவியல் பூர்வமாக இதை அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முத்தமிழ் என்று சொல்லுவதிலே தமிழனுக்கு ஒரு பெருமை உண்டு. முத்தமிழ் இருக்கிற காரணத்தினாலே யாருக்கும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் நாங்கள் இழைத்தவர்கள் அல்ல என்று செம்மாந்து பேசுகிற ஆற்றலை தமிழ் கவிஞர்கள் காட்டுகிறார்கள். கவி சக்கரவர்த்தி கம்பன் கூட தென்தமிழ் நாடு, தென்பாண்டி நாடு அதை பற்றி சொல்லுகிற போது கம்பன் சொல்லுகிறார், அத்திருத்தகு நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உரை ஒப்புமோ என்று கேட்கிறார். அந்த தென்பாண்டி நாட்டை தேவர் உலகத்துக்கு இணையாக சொன்னால் அது பொருந்துமா என்று கேட்கிறோம். பொருந்தாது என்கிறார். ஏன் பொருந்தாது என்று சொன்னால் அந்த தென்பாண்டி நாட்டில் முத்து இருக்கிறது, முத்தமிழும் இருக்கிறது என்று கம்பன் காரணம் காட்டுகிறார். அத்திருத்தகு நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உரை ஒக்குமோ, எட்டிடத்திலும் ஏழு உலகும் புகழ் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலால் என்று கம்பன் பேசுகிறார். ஆகவே முத்தமிழ் என்பதை மிகப்பெரிய முழக்கமாகவே நம்முடைய புலவர்கள் அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த முத்தமிழ் களஞ்சியத்தை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த முத்தமிழை இங்கே முறையாக முறைப்படி அந்தந்த துறைகளிலே ஆற்றல் பெற்ற வல்லாளர்களை கொண்டு அருமையான கருத்தரங்கத்தை இங்கே நடத்தி இருக்கிறார்கள். இயல் காட்சிகள், இசையினுடைய ஆற்றலை புலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பெற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நாடகத்தின் மையம உச்சமாக இன்றைக்கு நாடக தமிழினுடைய மாண்பை காட்டுகிற காட்சி. ஆகவே இந்த 3 நாட்களும் மிகச் சிறப்பான ஒரு பணியை இந்த இடத்திலே நடைபெற்றிருக்கிறது. புதுக்கோட்டை புகழ்கோட்டை ஆகிற அளவுக்கு புதுக்கோட்டை மிகப்பெரிய வரலாற்று பதிவை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த விழாவை கண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா இப்பொழுது நிறைவு விழாவாக மாறி நிறைவு விழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.